புராணங்களில் வேதங்களில் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதத்தில் மகிமைகள் இருக்குது. அந்த வகையில் பறவைகளிலேயே பக்ஷிராஜான்னு சொல்லப்படுற கருடன் எழுப்பும் மொழிக்கு மிகவும் சக்தி இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த கருடன் எழுப்பும் மொழியை கருடத்வாணின்னு சொல்லுவாங்க. சாம வேதத்தின்படி கருடன் எழுப்பும் மொழியை சாம வேதத்வாணி என்று கூறுவார்கள். மங்கள நாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாதங்களோட இந்த கருடனின் ஒளியையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக திருமணத்தில் திருமாங்கல்யம் கட்டும்போது கருடத்வாணி ராகத்தில் தான் நாதஸ்வரமே இசைக்கிறார்கள். அவ்வளவு மங்களகரமான ஒளியாக கருடன் எழுப்பும் ஒளிக்கு நம்ம இந்து மக்கள் கிட்ட முக்கியத்துவம் தரப்படுது. அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளில் கருடன் கோபுரத்தை வலம் வரும்போது ஒளியை எழுப்பி மங்களத்தை வரவழைக்கும்னு நம்பப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த கருடத்வாணி இசையை பற்றி முன்னாடியே தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.